இன்றைக்கி சுகாதாரத்துறை அமைச்சர் ஒழுங்கான நடவடிக்கை எடுத்து அவருடைய பணியை செஞ்சுருந்தாருன்னா இன்றைக்கி பாதிப்படைந்த ராமேஸ்வரத்தில் இந்த பள்ளி மாணவி படுகொலை செய்யப்பட்ட ராமேஸ்வரம் பகுதியில் அந்த குழந்தையை கொண்டுட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு போயிருக்காங்க. அங்கே சரியான மருத்துவர்கள் கிடையாது, செவிலியர்கள் கிடையாது, எந்த ஒரு பராமரிப்பும் கிடையாது. இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் அந்த இடத்துல இவங்க நேரத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு வகையில் 1% அந்த பிள்ளையை காப்பாற்றிருக்கலான்றது. மக்கள் எங்கேயும் பாதுகாப்பான சூழல் உருவாகின்ற நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு சார். இன்றைக்கி தமிழகத்தில் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சைடு பார்த்தாலுமே கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த திமுக, இந்த என்டிஏ கூட்டணி, இந்த அலையன்ஸ், ஏன்னா இவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த நடந்த எலெக்ஷன்லேயே பார்த்துட்டோம். இவங்க போயிட்டு கால வைக்கிற இடம் எல்லாமே என்ன ஆகுன்றது. வணக்கம். இன்றைக்கு நம்மிடையே இணைந்திருப்பவர் நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படையோட நிறுவனர் திரு ராஜேஷ் தேவர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த பேட்டி. கண்டிப்பாக சார், நம்ம நாட்டில் தமிழ்நாட்டோட நிலைமை இந்த சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக பார்த்து வருது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாகிட்டு வருது. குழந்தைகளோட பாலியல் வன்கொடுமையை பார்த்து நான் பயந்துட்டு இருந்த நேரத்தில் நேற்று ராமேஸ்வரத்தில் ஒரு பள்ளி மாணவி, 12th படிக்கிற ஒரு பள்ளி மாணவியோட கொலை. அது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம். இந்த கொலையை எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் சார். முதல்ல இப்போது ராமேஸ்வரத்தில் நடந்த இந்த ஒரு கொலைக்கு இறந்த தங்கை ஷாலினி அவருடைய குடும்பத்திற்கு எங்களுடைய அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை சார்பில் ஆழ்ந்த வருத்தங்களையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கடுகளவும் இல்லைன்றது தான் உண்மை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம், பெண்களுக்கு முதலிடம் அப்படின்னு ஒரு வெற்றறிக்கை மட்டும்தான் இன்ன வரைக்கும் அவருடைய ஆட்சியில் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் நடந்த படுகொலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழகம் முழுவதுமே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி பள்ளிக்கு போகிற ஒரு பெண் பிள்ளை ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போது எந்த லட்சணத்தில் சட்ட ஒழுங்கு நடந்துக்கிட்டு இருக்குது? அந்த சட்ட ஒழுங்கை இவங்க கட்டமைப்பு பண்ணுறாருன்னா முதல்வர் நேரடியாக சொல்கிறாரு, என்னுடைய நேரடி கண்காணிப்பில் தான் இருக்குது சட்ட ஒழுங்கு, காவல்துறை அப்படின்றாரு. அப்போது நீங்கள் இந்த லட்சணத்தில் அரசு ஆட்சி செய்தால் அப்போ மக்களுக்கு எந்த வகையிலுமே பாதிப்பு ஏற்படுமா, இல்லை பாதிப்பு குறையுமா, இல்லை மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மக்கள் பாதுகாப்பாக தமிழகத்தில் வாழ முடியுன்ற ஒரு சூழல் உருவாகுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தொடர்ச்சியாக இன்றைக்கி ராமேஸ்வரமாக இருக்கட்டும், இந்த கோவையில் நடந்தது, ஒரு சகோதரி பாலியல் வழக்கு நடந்தது. இப்படி பெண்கள் முழுவதும் வீட்டை விட்டு வெளியில் போக முடியல. நம்ம அந்த ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்பது வேதனைக்குரியது. இருந்தாலும் இத்தகைய கொடூர சம்பவங்கள் நடக்கும்போது அத்தகைய குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த சும்மா இந்த பேருக்கு இரும்பு கரம் நீட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு அறிக்கையை கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. பெண்கள் 24 மணி நேரமும் சுதந்திரமாக நடமாட முடியும்னா அந்த ஒரு சூழல் வந்தால் மட்டும்தான் அந்த பெண் சுதந்திரம் என்பது உண்மையாக்கப்படும். அந்த வகையில் திமுக ஆட்சி என்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து விலகுதோ அன்னைக்கு பெண் சுதந்திரம் மீட்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்போது நம்ம அந்த கொலையில் பார்க்க போனால் காலையில் ஸ்கூல் கிளம்புற பிள்ளை, 12th படிக்கிற பிள்ளை, அதை கொலை பண்ணியிருக்காங்க. காலையில் கொலை பண்ணும்போது நேற்று என்ன சொல்கிறேன், பரபரப்பாக பேசப்படுதுன்னா அந்த பையன் போதை அருந்திருந்ததா சொல்லப்படுது. மதுவா அல்லது கஞ்சாவாங்கிற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் தெரியல. அதுவும் சொல்லப்படுகிற விஷயம்தான். எல்லா மீடியா சேனல்லையுமே தகவலாக நமக்கு வர ஒரு விஷயம். காலங்காத்தால் ஒரு போதை ராமேஸ்வரம் மாதிரியான ஒரு ஊரில் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா சார்? போதை கலாச்சாரம் இந்த கடந்த 4-4.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சரி, போதை கலாச்சாரம் 24 மணி நேரம் மதுபானமும் சரி, இல்லை அந்த போதை வஸ்துக்கள் கஞ்சா, குட்கா, இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி போதை வஸ்துக்கள் அதிக புழக்கத்துக்கு வந்துருச்சு. அப்போது ஒழுங்கு நடவடிக்கை இங்கே சட்டம் சரியான முறையில் பாதுகாப்பு கிடையாது, மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இப்போ ராமேஸ்வரன்றது ஒரு புண்ணிய ஸ்தலம், எல்லாரும் அங்கே பயபக்தியோடு போவாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு இடம் ராமேஸ்வரம். அந்த இடத்துல இப்பேற்பட்ட ஒரு கொடூர சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குறிப்பாக சொன்னோம்னா ராமேஸ்வரம் பகுதியில் ஒயின் ஷாப் கிடையாது, தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மண்டபம் பகுதியில் 2 ஒயின் ஷாப் இருக்குது. இந்த 2 ஒயின் ஷாப் இருக்கிறதுனால மட்டும் இல்லாமல் அங்கே கிட்டத்தட்ட கள்ள மதுபானங்கள் நிறைய விற்கப்படுது.
வீட்டுக்கு வீடு எல்லாருமே மதுபானத்தை வாங்கிட்டு வந்து பதுக்கி வச்சு அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறான். அப்போது அந்த இடத்துல இப்படி ஒரு கள்ள சந்தையில் மது விற்கப்படுது, கஞ்சா விற்கப்படுகிறது, போதைப் பொருட்கள் விற்கப்படுதுன்னா காவல்துறை அதில் உரிய நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இல்லை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் வந்து அதை ஏன் கவனத்துக்கு கொண்டு வர மாட்டுறாரு? உங்கள் கையில் தானே இருக்குது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் அதை வந்து சட்ட ஒழுங்கை சீர்படுத்தி மக்கள் வந்து பாதுகாப்பாக வாழணும் அப்படின்னா இந்த போதை கலாச்சாரத்தை தடுக்கணும். அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. அப்போ எந்த மக்களோட நலன்ல நீங்கள் அக்கறையில் இருக்கீங்க? எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. சார் நம்ம பார்க்கும்போது காலையிலே வந்து கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம் வருது. இங்கே போலீஸ் காவல்துறை கட்டுக்கோப்போட சட்ட ஒழுங்கு வந்து வேகமாக இருந்ததுன்னா இந்த பையனுக்கு தான் கொலை போல இருக்குது. அது முன்னாடி பண்ணதில்லை, இந்த குற்றவாளி லிஸ்டிங் இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சமீபத்து வரைக்கும் செய்திகள் வந்து கொண்டு இருக்குது. ஒரு பையனுக்கு ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியமும் துணிச்சலும் எதனால் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொலை பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு பையன் வந்து ஒரு இளைஞர் வந்து தவறான பாதைக்கு வரான்னா அவன் வந்து அவனோட மூளை வந்து வேலை செய்கிறது கிடையாது. ஏன்னா அவனோட மூளை முழுவதும் வந்து இந்த போதையில் வந்து மங்கி மழுங்கி போயிடுது. இன்றைக்கி எல்லா இளைய தலைமுறையும் வந்து கெட்டு போகிறதுக்கு காரணம் இந்த போதை தான். இன்றைக்கி அரசே வந்து டாஸ்மாக் கடையை அவங்களுடைய வாக்குறுதியில் பார்த்திங்கன்னா தேர்தலில் ஜெயித்த உடனே முதல் வாக்குறுதி மதுவிலக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த வெற்றறிக்கை நிறையா வந்து திமுக கொடுப்பாங்க. அது காலங்காலமாக மக்களுக்கு கொடுக்குற ஒரு ஏமாத்து வழி. ஆனால் அந்த மாதிரி இன்றைக்கி மதுபான கடைகளை அரசு வந்து குறைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மதுபானங்களில் வந்து வெவ்வேறு வெரைட்டிஸில் வந்து எப்படி கொண்டு வந்து மறுபடியும் மக்களுக்கு கொடுக்கலாம், இளைஞர்களை எப்படி கெடுக்கலாம், இளைய சமுதாயத்தை எப்படி அழிக்கலாம். இன்றைக்கி பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட இன்றைக்கி இந்த போதை வஸ்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அவல நிலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது இதை வந்து முழுமையாக தடுக்கணும்னா இதோட முழுமையை பொறுப்பேற்கணும்னா யார் எடுத்துக்கணும்? ஆட்சி பண்ணக்கூடிய முதல்வர் எடுத்துக்கணும். அவர் தான் காவல்துறைக்கு அவர் தான் முதன்மை மந்திரி. அவரோட சொந்த கட்டுப்பாட்டில் இருக்குது, நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்றாரு. இதில் வேற சொல்கிறாரு, நான் நாட்டை காக்கும் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்றாரு. மக்களை எல்லாம் நாசமாக்கிட்டு எல்லாரையும் சுடுகாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. தவிர எந்த ஒரு வகையிலையும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்று வரையிலும் இப்படி தான் செயல்பட்டு இருக்கு. மக்கள் வந்து எங்கேயும் பாதுகாப்பான சூழல் உருவாகின்ற நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு சார். இன்றைக்கி தமிழகத்தில் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சைடு பார்த்தாலுமே கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி எங்கேயுமே வந்து ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் போக முடியல. ஏன்னா இன்றைக்கி சட்ட ஒழுங்கு அந்த மாதிரி இருக்குது. அதிகாரிகளும் சரி கிடையாது, ஆட்சியாளர்களும் சரி கிடையாது. அப்புறம் எந்த நம்பிக்கையில் மக்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ முதல்வர் தன்னுடைய துறையில் தோல்வி அடைஞ்சிட்டாரு சொல்கிறீங்க? முதல்வர் 100% தோத்துட்டார் சார். அவருக்கு வந்து தகுதியே கிடையாது. தமிழகத்தை ஆட்சி பண்ணுறதுக்கான தகுதி மதிப்பிற்குரிய நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுக்கு கிடையாது. அவர் இந்த லட்சணத்தில் தன்னுடைய மகனை வந்து சொல்லிகிட்டு இருக்கார். இப்போது பொறுப்பாக வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான இதை காட்டிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அதை வந்து வெளிக்காட்டுறாங்க. அடுத்து வந்து இவர் தான் வந்து முதலமைச்சருக்கு தகுதியானவர் அப்படின்னுட்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே தமிழகத்தில் இருக்க தகுதியற்றவர்கள். நம்மளுடைய மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களும் துணை முதல்வராக இருக்கக்கூடிய அந்த நடிகர் சங்கத்திலேருந்து வந்தவர் அவரும் உதயநிதி அவர்களும் சரி. ஏன்னா இன்றைக்கி பொறுப்பற்ற துறையில் ஒரு உயரிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் தமிழகத்தில் கேவலமான ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. இதே முதல்வர் திமுகவில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது, கடந்த ஆண்டில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். 2016, 2021 ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா ரொம்ப குரல் வந்து இதாக போயிடும், அந்த இடத்துக்கு போவார், எல்லாரையும் போய் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்க்கலங்கிற ஒரு வருத்தம் பார்க்குறீங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்தாங்கன்னா அவங்க நிறைய கேள்விகள் எழுப்புவாங்க. ஆளுங்கட்சி மீது பொய்யான புகார்கள், மக்களுக்கு நாங்களும் இருக்கிறோம் அப்படின்ற இருப்பை காட்டிக்கொள்வதற்காக. அப்போது ஒரு 10% வந்து திமுக அரசாங்கம் வேலை செய்யும், எதிர்க்கட்சியாக இருந்தால் மட்டும். ஆட்சி என்ற ஒரு அதிகாரத்துக்கு ஒரு இருப்பிடத்துக்கு வந்துட்டாங்கன்னா முழுமையாக மக்களை ஏமாற்றிக்கிட்டு கொள்ளையடிச்சிக்கிட்டு இந்த வழிப்பறி இந்த மாதிரி செயல்களில் தான் திமுக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் எடுத்துக்கிட்டோன்னா இவர் எதிர்க்கட்சி தலைவர் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகம் வந்து இவ்வளோ ஒரு அழிவு பாதை நோக்கி போகுதுன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு கூட திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது. இதுதான் இந்த மக்கள் வந்து எல்லா தொகுதியிலையும் எடுத்துக்கங்க, அனைத்து மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நீங்கள் நேரடியாக சென்று கள ஆய்வு செய்து பாருங்கள். திமுக ஆட்சியில் நான் நல்லா இருக்கேன், எங்களுடைய தொகுதிகள் நல்லா இருக்குது, எங்களுடைய மாவட்டம் வளர்ச்சி பாதை நோக்கி போகுது, எங்களுடைய இளைஞர்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லுங்கள், முடியாது. இதெல்லாம் வந்து டோட்டலாக 0% தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க அண்ணன் ஸ்டாலின் வந்து வெக்கப்பட்டு இதுக்கெல்லாம் தலைகுனிஞ்சு அவருடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வேற எங்கேயாவது போயிட்டு வேற ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம்.
தொடர்ந்து அஜித் அவர்களுடைய கொலை பார்த்துருப்போம் நம்ம. அந்த ஒரு பெரிய படுகொலை காவல்துறையால் நிறுத்தப்பட்டது. அந்த கொலையிலிருந்து முதல்வர் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையே உருவாகுதுன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக சார். அந்த பத்ரகாளி அம்மன் கோயிலில் நடந்த தம்பி அஜித் குமாரோட கொலை வழக்கு வந்து அந்த கொலை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வேற ஒரு கண்ணோட்டத்தில் காட்டி ஜாதி ரீதியாக ஒரு பிரச்சனையாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போது அதுக்கு போட்டு நேரடியாக முதல்வர் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு பேசினார். இன்றைக்கி எடுத்துங்க, ராமேஸ்வரத்தில் ஒரு பள்ளி மாணவி, ஒரு படிக்கிற குழந்தைங்க, நமக்கெல்லாம் வந்து மனசில் அவ்வளோ ஒரு ஆதங்கமாக இருக்குது. ஒரு குழந்தை வந்து எதை நோக்கி போகுது, அதோட கல்வி, அதோட கண்ணோட்டம், அதோட வாழ்வியலுக்காக போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்றைக்கி அந்த குடும்பம் நெருக்கடியாக நிற்குது. ஒரு பெண் பிள்ளை, இப்போ நம்மளும் நம்ம வீட்டில் பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம், குழந்தைகள் இருக்காங்க. ஒரு பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக நம்ம வந்து ஒரு பள்ளிக்கு அனுப்ப முடியுமான்னா இன்றைக்கி எங்கேயுமே அனுப்ப முடியல. எல்லா இடமும் ஒரு பதட்டமான சூழல். காரணம் முழுக்க முழுக்க இந்த போதை கலாச்சாரத்தால் தமிழகம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போது எந்த நம்பிக்கையில், எந்த ஒரு பாதுகாப்பில் நாங்கள் வந்து வீட்டை விட்டு பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லையே. எந்த அடிப்படையில் போக முடியும்? எங்கேயாவது இப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அரசு என்ன பண்ணணும்? அனைத்து அரசு பள்ளிகளிலையும் வந்து காவல்துறை அதிகாரிகள் நியமிங்க. காலையிலையும் சாயங்காலமும், காலையில் பள்ளி திறக்க நேரமோ சாயங்காலம் பள்ளி விடும் நேரத்தில் வந்து காவலர்களை பாதுகாப்பு பணியில் போடுங்க. அப்போயாவது கொஞ்சம் இந்த குற்ற சம்பவங்கள் குறையுதா இல்லையான்றது கொஞ்சம் தெரியப்படுத்தலாம். இதுதான் நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக சார். இது தொடர்ந்து நேற்று மட்டுமே மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நேற்று மட்டுமே தமிழ்நாட்டில் 4 கொள்ளைகள் வேறு. அதில் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம உயர்நீதிமன்றம் பக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு. காவல்துறை அதிகாரிகள் எப்போதுமே சூழ்ந்திருக்கிற ஒரு இடம், கேமராலேருந்து எல்லாமே இருக்கக்கூடிய இடம், நீதிபதிகள் உலாவுகிற இடம். அந்த இடத்துக்கு அருகிலேயே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. திமுகவுடைய முதல்வர் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பேற்றோடனே என் கரம் வந்து இரும்பால் சூடப்பட்ட கரங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்ன வார்த்தைக்கும் இப்போ நடக்கிற சம்பவத்தையும் எப்படி பார்க்குறீங்க? திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த இரும்பு கரன்றதெல்லாம் வந்து இத்து போன கரமாக ஆயிடுச்சு சார். இதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த சென்னையில் நடந்த உயர்நீதிமன்ற வளாகத்தில் அருகில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, உயர்நீதிமன்றம் வளாகம் இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இடத்துலையே வந்து இன்றைக்கி இந்த ரவுடிகள் வந்து சில சம்பவங்கள் நடக்கிறது. இன்றைக்கி மக்கள் வந்து பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஏன்னா எந்த இடத்துலையும் பாதுகாப்பு இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? போதையில் குடிச்சிட்டு கஞ்சா போதையில் கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு ஓடுறான். அங்கே பப்ளிக்கில் 4 பேரை வெட்டினானா என்ன பண்ணுவான்? எப்படி அவனுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அப்போது ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே பாதுகாப்பு கிடையாது. அப்போ எந்த இடத்துல இவங்க பாதுகாப்பு? இவர் சும்மா வந்து இந்த உட்காந்துட்டு இந்த டிவியில் உட்காந்துட்டு நாடக கம்பெனியை ஆரம்பித்தோம், உடனே நான் வந்து உங்களுக்கு துணையாக இருக்கேன், நான் மக்களோட ஸ்டாலின், அந்த ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் சொல்லிட்டு வெத்து விளம்பரத்தை தான் கொடுத்துருக்காரு தவிர மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையிலையோ இல்லை மக்களை வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான ஒரு மாநிலமாக தமிழகத்தை கொண்டு போகணுன்ற எண்ணத்திலேயோ சுத்தமாக திராவிட மாடல் தலைவர் வந்து செயல்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பக்கத்து மாநிலங்கள் நம்ம நிறைய உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இன்றைக்கி அந்தந்த மாநிலங்கள் அந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்கான வேலைகளில் கவனம் செலுத்துகிறாங்க. அந்த முதல்வர் சிறப்பாக செயல்படுகிறார். ஆனால் நம்ம மாநிலத்தோட தமிழகத்துலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொம்மையான ஒரு முதல்வர், பேருக்கு முதல்வர் என்ற பேரில் உட்காந்துக்கிட்டு காணொலி வாயிலாக ஃபோன் போட்டு அவங்க கட்சிக்காரங்களாக ஃபோனை போட்டு விசாரிக்கிறாரு. நீ நல்லா இருக்கியா, நலமாக இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுருக்காரே தவிர மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சிந்திக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வருக்கு தகுதி கிடையாது என்பதே உண்மை. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது சமீபத்தில் நடந்த ஒரு குற்ற சம்பவம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். இதே உயர்நீதிமன்ற வளாகத்தில் வந்து ஒரு வழக்கறிஞர் தாக்கப்படுறாரு. அப்போது வந்து திருமாவளவன் கார் மீது வந்து மோதியது அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த விஷயம் நம்ம பார்த்தோம். இன்ன வரைக்கும் அந்த கேஸில் ஏதாவது ஒரு நீதி கிடச்சிருக்கா? கிடையாது. அப்போது இந்த லட்சணத்தில் தான் வந்து சட்ட ஒழுங்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா முழுமையாக சட்ட ஒழுங்கை கையில் இருக்கக்கூடிய முதல்வர் வந்து இது எல்லாத்துக்குமே அவர் தான் முழு பொறுப்பு. இன்றைக்கி நம்ம வேறு யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்காங்க? திமுக தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போது நீங்கள் தகுதியாக வந்து உங்களுடைய வேலையை செயல்படுத்த முடியலன்னா நீங்கள் எதுக்கு உங்களுக்கு அந்த முதல்வர் நாற்காலின்னு கேட்குறோம். நல்ல தகுதியான மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு என்னால் இந்த துறையை பயன்படுத்த முடியல, நான் சரிவர செய்ய முடியலன்னு சொல்லிட்டு விலகிட்டு நீங்கள் வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுங்க, வீட்டிலேருந்து உங்களுடைய பணிகளை தொடருங்க அப்படின்றது தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சார், சட்ட ஒழுங்கை பற்றி நம்ம பேசிட்டோம். சட்ட ஒழுங்கு இன்னும் கவலைக்குள்ளாத விஷயமாக நம்ம பார்க்கப்படுது. அது முதல்வர்கள் கவனத்தில் கொண்டு வருவார்னு நினைக்கிறோம். இதை தொடர்ந்து சார், எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் வந்து பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயமா இப்போ சமீப காலமாக போயிட்டுருக்கு.
மக்கள்கிட்ட வந்து விண்ணப்ப படிவங்களை கொடுத்துட்டாங்க. மக்களுமே பாதி பேருக்கு மேலே விண்ணப்பத்தை ஃபில் பண்ணிட்டேன்னு சொல்லி மக்களுமே அதுக்குண்டான விஷயங்களை சமூக வலைதளங்களையும் கருத்தாக தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் மத்தியிலும் அந்த கருத்து நிலவிட்டு இருக்கு. எந்த இடத்துலையுமே வந்து எந்த பிரச்சனையும் மக்கள்கிட்ட இருந்த மாதிரி தெரியல. ஆனால் திமுகவும் திமுகவோட கூட்டணி கட்சிகளும் வந்து இதை பெரிய விஷயமாக எடுத்துட்டு இந்த எஸ்ஐஆர் பணிகளை நிப்பாட்டுறதுக்கு எல்லா முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்கீங்க. இந்த எஸ்ஐஆர் பணியை எப்படி பார்க்குறீங்க? சார், எஸ்ஐஆர் பணி வந்து அந்த இது வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம். ஏன்னா நாங்கன்றது இல்லாமல் மக்கள் அதை வந்து வரவேற்கிறாங்க. இந்த ஏன்னா அது வந்து வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போது இதுக்கு வந்து பயந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொய்யான வதந்தியை பரப்புகிறான். எஸ்ஐஆர் வந்து ஒரு நமக்கு தேவையில்லாதது, இதனால் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா இவங்களுடைய ஆட்சி வந்து இந்த எஸ்ஐஆர்ன்றதை இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, விழிப்புணர்வு ஆகிட்டாங்கன்னா இவங்களால கள்ள ஓட்டு போட முடியாது. ஏன்னா இன்றைக்கி திமுக தொகுதியில் எடுத்துக்கிடுங்க, ஒவ்வொரு அவங்க முதலமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதியிலேயே இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரே பேரில் 75 76 ஓட்டுகள் இருக்குது. அப்போது இந்த மாதிரி போலியான வாக்குகள் செலுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் களையப்படலாம். எஸ்ஐஆரில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஓட்டுரிமை இருப்பவர்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கவங்கள தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு வாக்கு இருக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்துவது தான் எஸ்ஐஆர். அதை மறைக்கணும், மக்கள்கிட்ட ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கணும், இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இந்த பொய் பரப்புரையை பரப்பிக்கிட்டு திமுக காரங்க எப்போவுமே தொடர்ச்சியாக மக்களுக்கு நல்ல விஷயன்றதில் எந்த ஒரு விஷயத்துலையும் திமுக வந்து செஞ்சதை சரித்திரமே கிடையாது. அதை தவறான கண்ணோட்டத்தில் காட்டணும் அப்படின்றதில் பார்த்துட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் வந்து வரவேற்கிறோம். அது வந்து மிகவும் ஒரு அவசியமானது. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் வந்து எந்த குழப்பத்திலையும் இல்லை, மக்கள் தெளிவாக இருக்காங்க. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் இந்த குழப்பத்தில் வந்து தெளிஞ்சு வெளியில் வந்தார்னா நல்லாயிருக்கும். இந்த எஸ்ஏஆர் படிவம் வந்து பிஎல்ஓ மற்ற கட்சிக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டேங்காங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. ஈவன் தோ அதிமுக கூட கொடுக்கல, அதிமுகவோட பிஎல்ஏ வந்து கேட்டிருக்காங்க, அந்த ஏஜென்ட்டுகளுக்கு கொடுக்க மாட்டேங்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு பார்க்கப்படுது. இந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த பிஎல்ஓ வந்து ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஏஜென்ட் வந்து இவங்க போயிட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய அந்த வார்டு அந்தந்த பகுதியில் போயிட்டு வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து அவங்களுக்கான படிவத்தை இவங்க கொடுத்து அந்த திருத்தம் செய்த படிவங்களாக இருந்தால் அதை பார்க்கணும். இல்லையா புதுசாக வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து புது ஓட்டர்ஸ் இன்றைக்கி வரக்கூடிய இளைய தலைமுறைகள் இவங்கெல்லாம் சேர்க்கணும்னா அந்த படிவத்தில் தான் சேர்க்க முடியும். அப்போது திமுக என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த படிவத்தை கொண்டு போய் கொடுக்குறான். மற்றபடி நீ அதிமுக காரங்களா, நீ மற்ற கட்சிக்காரங்களா, அப்போ உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், வெயிட் பண்ணு அப்படின்ட்டு இந்த ஒரு இரட்டடிப்பு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. எதுலேயுமே ஒரு முழுமையான ஒரு வேலையை திமுக செய்ய மாட்டுறாங்க சார். ஏன்னா இவங்களுடைய நோக்கம் வந்து இவங்களுக்கு ஆதரவாளர் யார் அதை பார்க்குறான். திமுகவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகி தேர்ந்தெடுக்கிறான். நீ நமக்கு ஓட்டு போடுற ஆளாக செலக்ட் பண்ணு, ஓட்டு இல்லாதவனை கூட அவன் பேரை இவன் பேரை மாற்றி போட்டு இந்த மாதிரி குளறுபடிகள் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி எங்கேயுமே வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து முழுமையாக மக்கள் கைக்கு போகுதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது முழுமையான பொறுப்பு ஏற்றுக்கிறது வந்து இவங்க பண்ணுற அந்த தவறுகள் தான் வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட வேற ஒரு மாதிரியாக பிம்பமாக திரிச்சிடுறாங்க. அப்போ இங்கே ஓட்டு திருட்டு நடத்துகிற திமுக தான் ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பாக இதில் 100% மறைவே கிடையாது. இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பேரில் 4 பேர் 5 பேருன்ற ஒரு பொய்யான வாக்காளர் பட்டியல் படிவம் ஏற்படுத்தி கொடுக்கறது. திமுக காரங்க போய் ஓட்டு போட போகிறோன்னா அவங்களுக்கு டைமிங் அலோடு கிடையாது. அவங்க நினச்ச நேரத்துக்கு போய் வாக்கு செலுத்தலாம். இந்த வாக்கு இயந்திரம் மூடிட்டு சீல் வச்சதுக்கு அப்புறமேட்டு கூட இவங்க போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கான அதிகாரம் திமுகவுக்கு இருக்குது. மற்றபடி மற்ற கட்சிங்க வந்து இந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவங்களில் செயல்படுறது கிடையாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். சார், பீகார் தேர்தலை முடிஞ்சிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு நம்ம தமிழகத்துக்கு. நேற்று கோவைக்கு வந்திருக்காரு, ஒரு வேளாண் ஃபங்க்ஷனில் கலந்துருக்கா வந்திருக்காரு. அவர் வரும்பொழுது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களும் திரு வேலுமணி அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அவரை வரவேற்பு அறையில் இருந்திருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய தமிழ்நாட்டு பயணம் எதை உணர்த்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் வந்து கோவைக்கு வந்துட்டு இந்த விவசாய வேளாண்மைக்கான நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார். அது வந்து மிகவும் வரவேற்கக்கூடியது தான். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பாரத பிரதமர் வந்து நாட்டோட வளர்ச்சிக்கான பாதைகளையும் பணிகளையும் மேற்கொண்டுட்டு வராரு. அதெல்லாம் வந்து நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வந்து இன்றைக்கி பெருமளவில் வந்து எல்லா மாநிலங்களிலையும் வந்து முன்னிலையில் தான் இருக்காங்க. அதை வந்து ஒரு சிலர் வந்து ஏற்றுக்க முடியாமல் இந்த திமுக இந்த என்டிஏ கூட்டணி இந்த அலையன்ஸ், ஏன்னா இவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த நடந்த எலெக்ஷன்லேயே பார்த்துட்டோம். இவங்க போயிட்டு கால வைக்கிற இடம் எல்லாமே என்ன ஆகுன்றது. ஐஎன்டி கூட்டணி. ஆமாம், இந்த ஐஎன்டி கூட்டணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட் வந்து இப்போ நடந்த எலெக்ஷனில் நம்ம பார்த்தோம் கண்கூடா. தமிழகத்தில் பாரத பிரதமர் வந்ததை வந்து ஒரு தவறான பரப்புரை கொடுக்கணும். இப்போ வந்து இந்த மதுரை கோவையில் வந்து மெட்ரோ பணியிடங்கள் வந்து தடை பண்ணிட்டாங்க, கிடையாது அப்படின்ட்டு
இப்போ ஒரு புதுசாக ஒரு பொருளை கிளப்பிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கம்பி சுற்றுற வேலை நிறைய அதிமுகவுக்கு கை வந்த கலை. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பணியை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக அனைவரும் என்னென்ன நலத்திட்ட பணிகள் அந்த மாவட்டத்துக்கான வளர்ச்சி பணிகள் நடந்திருக்குன்னு ஆய்வறிக்கையை ஒவ்வொரு குழுவும் அமைச்சு ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் அவங்கவுங்க கொண்டு சேர்க்குறாங்க. இதை வந்து பாரத பிரதமர் நேரடியாகவே வந்து அவரோட கணக்கில் எடுத்து பார்த்துக்கிட்டு அப்போ இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியில் இந்த பணிகள் வந்து முடக்கப்பட்டிருக்குது, வெற்று அறிக்கையில் பணி நடந்துருச்சுன்னு போடுறாங்க. ஏன்னா திமுக அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கிணறு வெட்டிட்டோன்னுவாங்க, ஆனால் கிணறு இருக்காது, ரசீது மட்டும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி குளறுபடிகள்லாம் நடக்கிறதுனால தான் இன்றைக்கி அதை வந்து கொஞ்சம் காத்திருப்பு ஒரு நிலைக்கு வந்து இன்றைக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து பாரத பிரதமர் அவர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காரு. இதை வந்து நீங்கள் மறு ஆய்வு செய்யணும், பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக நல்ல ஒரு இல்லை மெட்ரோ வந்து இல்லைன்னு சொல்லலை. அதாவது அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்சஸ் படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இங்கே மக்கள் தொகை கணக்கு கம்மியாக இருக்காங்க, அதனால கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஸ்பீடு மெட்ரோக்குன்னு ஒரு சில பிரின்சிபல் இருக்குது, சட்டம் இருக்குது, அந்த சட்ட விதிப்படி பண்ண முடியாது, நீங்கள் மறுபரிசீலனை பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்கே நிராகரிக்கப்படுங்கிற வார்த்தை எந்த இடத்துலையுமே கொடுக்கல. நிராகரிக்கப்படுறதுன்னு பாரத பிரதமர் அவர்கள் ஒப்புதல் கொடுக்க கிடையாது. ஆனால் இவங்க கொடுக்கறது, திமுக கொடுக்கறது நிராகரிச்சுட்டாங்க, சுத்தமாகவே கிடையாது. நம்ம தமிழகத்தில் வந்து மதுரையிலையும் வந்து கோயம்புத்தூர்லேயும் வந்து மெட்ரோ வந்து மத்திய அரசாங்கம் தடை பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு பொய்யான அரசியலை தானே காட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து தெளிவான எண்ணத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளால் வந்து இன்றைக்கி இந்த வேலை வந்து இந்த இடத்துல தடைப்படுது. கொஞ்சம் அதை சரி செய்யணும், அதை நீக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. இதை வந்து திமுக வந்து முற்றிலும் கவனத்தை திசை திருப்பணும். ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, எது இங்கே தடுக்கி விழுந்தாலும் பிஜேபி உள்ள வந்துடும், அது வந்துடும் இப்படின்ற ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. திமுகவோட அஜெண்டா அது. அந்த வகையில் மதிப்பிற்குரிய நம்முடைய பாரத பிரதமர் வந்து இதை கவனத்தில் கொண்டு சிறப்பான ஒரு வேலையை செஞ்சு கொடுப்பாருன்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதற்கு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உறுதுணையாக இருந்து செயல்படுவார் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிட்டோம். இறுதியாக ஒரு கேள்வி சார், எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு பெரிய மனு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட கருத்துக்கள் வந்து மெட்ரோ வேணும், அப்புறம் வந்துட்டு இயற்கை வேளாண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில விஷயங்களை கோரிக்கை மனுவாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நம்முடைய தமிழக ஊடகங்கள் வந்து பல்வேறு விஷயங்களை பரப்பிட்டுருக்காங்க. அதில் இன்றைக்கு இருக்கிற தமிழக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டு வந்து ஃபைல் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுகிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழகத்தில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்குமே ஊழல்வாதிங்க தான், இது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கி இவங்க பண்ணுற பாவத்தை கழிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஆந்திராவில் போய்ட்டு திருப்பதியில் போயிட்டு 44 லட்சம் இந்த உண்டியலில் போட்டது அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அறநிலைத்துறையை வந்து சரியாக வழிநடத்துறது கிடையாது, மற்ற மதம் மாற்று வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சுகாதாரத்துறை அமைச்சர் ஒழுங்காக இருக்காரா, அவருடைய பணியை செய்கிறாரா பாருங்கள், கிடையாது. இன்றைக்கி சுகாதாரத்துறை அமைச்சர் ஒழுங்கான நடவடிக்கை எடுத்து அவருடைய பணியை செஞ்சுருந்தாருன்னா இன்றைக்கி பாதிப்படைஞ்ச ராமேஸ்வரத்தில் இந்த பள்ளி மாணவி படுகொலை செய்யப்பட்ட ராமேஸ்வரம் பகுதியில் அந்த குழந்தைய கொண்டுட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு போயிருக்காங்க. அங்கே சரியான மருத்துவர்கள் கிடையாது, செவிலியர்கள் கிடையாது, எந்த ஒரு பராமரிப்பும் கிடையாது. இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் அந்த இடத்துல இவங்க நேரத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு வகையில் 1% அந்த பிள்ளையை காப்பாற்றிருக்கலான்றது ஒரு விஷயம் இருக்குது. அப்போது எந்த துறையும் திமுகவில் இருக்கக்கூடிய எந்த துறை சார்ந்த அமைச்சர்களுமே அவங்களுடைய பணியை வந்து இங்கே சரிவர செய்கிறது கிடையாது. மக்கள் பணி என்பதே திமுகவோட கனவுலே கிடையாது. முழுக்க இவங்க தங்களுக்கான வேலைகளையும் தன்னோட வளர்ச்சிக்கான பணிகளையும் இதை மட்டும்தான் தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. இனி அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இவருடைய பையன் அடுத்தது வந்து உதயநிதியோட பையனை இன்ப நிதியை கொண்டு வரதுக்கான வேலையை மட்டும்தான் திமுக பார்க்குது. மக்கள் நலனுக்காகவோ மக்களோட வளர்ச்சிக்கான பணிகளையும் வந்து திமுக மேற்கொள்வது கிடையாது சார். மிக்க நன்றி சார், உங்கள் நேரத்தை கருத்தை. நன்றி சார், ஜெய்ஹிந்த்.